அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது தாய் நாட்டிற்காக பல வருடம் இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் உடலுக்கு நமது இந்திய ராணுவம் சார்பாக அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக நமது தாய் நாட்டின் மூவர்ண கொடியை அவரின் உடலில் போர்த்தி ராணுவ மரியாதை செய்யப்பட்டது. இந்த உயரிய ராணுவ மரியாதை அவருக்கும் அவரின் பிரிவில் வாழும் குடும்பத்தாருக்கும் ஒரு புகழ் அஞ்சலியாக அமைந்தது. இதுபோல் நமது இந்திய ராணுவத்தினால் செய்யப்படும் செயல்கள் நமது ராணுவ வீரர்களுக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக உள்ளது. மேலும் நமது நாட்டின் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடம் ஒரு தேசப்பற்றை வலு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. நமது இந்திய அரசாங்கம் கேலண்டரி விருதுகள் என்னும் உயரிய விருதுகள் நமது ராணுவ வீரர்களுக்கு வருடம் 2 முறை வழங்குகின்றார்கள். ஒரு முறை குடியரசு தின விழாவான 26 ஜனவரி அன்றும், இரண்டாவது முறையாக சுதந்திர தினமான 15 ஆகஸ்ட் அன்றும் வழங்கப்படுகின்றது. நமது நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் கேலண்டரி விருதுகள் மிக முக்கியமான 6 விருதுகள் பின்வருமாறு. அவைகள் பரம்வீர் சக்ரா, அசோக் சக்ரா, மகாவீர் சக்ரா, கீர்த்தி சக்ரா, வீர் சக்ரா, சூரிய சக்ரா. இந்த கேலண்டரி விருதுகள் நிலத்திலோ கடலிலோ அல்லது வானத்திலோ எதிரிகளின் முன்னிலையில் மிகவும் வெளிப்படையான துணிச்சல் அல்லது தியாகத்திற்காக கொடுக்கப்படுகிறது. இதற்கு தகுதியான நபர்கள் இராணுவத்தில் பணிபுரிவோர், கடற்படையில் பணிபுரிவோர், விமானப்படையில் பணிபுரிவோர், ரிசர்வ் படையில் பணிபுரிவோர், டெரிட்டோரியல் ஆர்மியில் பணிபுரிவோர், மேலும் ஆயுதப்படையில் பணிபுரிவோர். இவர்கள் அனைவரும் இந்த வீர தேர்தலுக்காக வழங்கப்படுகிறது இந்திய ராணுவம். நமது ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் சிறப்பாக அவர்கள் ராணுவ பணியை நமது செய்வதால் நமது அனைவரும் பாதுகாப்பாக நமது வசிக்கும் இடத்தில் இருக்கிறோம். அதற்காக ராணுவ வீரர்களை போற்றி நமது மனதில் ஏற்றி வீர வணக்கம் செலுத்துவோமாக. ஜெய் ஹிந்த். வணக்கம்.